Hello Abhi. இப்போ நம்ம வந்து first problem solve பண்ண போகிறோம். Solve the following linear programming problem, that is solving graphically minimizing z is equal to 60x plus 80y subjected to the constraints 3x plus 4y greater than or equal to 8, 5x plus 2y greater than or equal to 11, where x and y is greater than 0. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த இன்ஈக்குவாலிட்டியை நம்ம ஈக்குவேஷன்ஸாக மாற்றி நம்ம வந்து இதோட வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்ஈக்குவாலிட்டிஸை வந்து ஈக்குவேஷன்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு 3x + 4y = 8, 5x + 2y = 11 சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, x is equal to 0ன்னு சொல்லிட்டு yயோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா y is equal to 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா x and y வேல்யூ becomes 0, 2. அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா when y is equal to 0ன்னு சொல்லிட்டு xோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8/3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா x, y வந்து 8/3, 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது மாதிரி என்னோடய பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து டிரைவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 5x + 2y = 11. இந்த ஈக்குவேஷனில் வந்து when x is equal to 0 அப்போ வந்து 2y is equal to 11, y is equal to 11/2. இப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா x, y வந்து எனக்கு 0, 11/2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா when y is equal to 0, 5x + 2 இதில் வந்து 0 நம்ம அப்ளை பண்ணி என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x, y வந்து 11/5, 0. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறேன். இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய கிராஃப் பிளாட்டிங்க்கு எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ நான் உங்களுக்கு கிராஃப் பற்றி காட்ட போகிறேன். இந்த கிராஃப்லேருந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா the feasible area or the minimizing value வந்து என்ன கிடைக்கும், வாட் இஸ் a feasible area எனக்கு கிடைக்குன்றதை நான் வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து 1, 2, 3லே இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் 1, 2, 3 up to 10 வரைக்கும் எழுதிக்கினேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0, 2 அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.6, 0 தட் இஸ் 8/3, 0ன்னு சொல்லிட்டு வரும். அதை நான் ப்ளாட் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் ஃபஸ்ட் நான் வரைஞ்சிட்டேன். அதோட ஈக்குவேஷனை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 11/2, 0, 11/2 அதுதான் இந்த பாயிண்ட்டு. 11/5, 0 அது வந்து இந்த பாயிண்ட்டு. இப்போ அதுக்கு வந்து நான் வந்து அது லைன் போட்டு அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ என்னோடய மினிமம் வேல்யூ எங்கே லை ஆகும், எந்த ஏரியாவில் லை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா 0, 0 தட் ஒரிஜின் பார்ட் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ இந்த 0, 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னுடைய இன்இக்வாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதில் இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன்ஸில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்னோடய எந்த ஃப்ளீஸபிள் ஏரியா என்னால் எடுத்துக்க முடியும், அது எடுத்து காமிக்குதுன்றதை என்னால் அசஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்இக்வாலிட்டி 3x + 4y > 8ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதில் 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா 0 is greater than or equal to 8, which அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைன் வந்து இதுக்குள்ளார இந்த ஏரியா, இந்த ஃபீஸபிள் ஏரியா வந்து இதுக்குள்ளார கிடையாது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அடுத்த லைன் எடுத்துக்கிறேன். அதுலேயும் நான் வந்து x, y = 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு வந்து 0 greater than or equal to 11. திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. இதுவும் எனக்கு ட்ரூ கிடையாது. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஃபீஸபிள் ஏரியாவும் என்னால் சூஸ் பண்ண முடியாது. சூஸ் பண்ணி இதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மினிமம் வேல்யூ, அதுதான் மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த மேக்ஸிமைசிங் ஆர் மினிமைசிங் ஃபங்க்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூஸை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, அப்போ இதே பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸ் நம்ம ப்ளாட் பண்ணுறோமோ அதே பாயிண்ட்ஸை நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வந்து ஒரு இசட்டோட வேல்யூ என்ன வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுதுன்றத வேரியேஷன் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 0,2க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இசட்டோட வேல்யூ 160, தட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதே வந்து 0,11.11/2 சொல்லிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு இசட்டோட வேல்யூ வந்து 440 கிடைக்குது. x, 0, 8/3, 0 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இசட்டோட வேல்யூ 160. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11/5, 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னோட இசட்டோட வேல்யூ வந்து 132. அப்போ ஆஸ் அ feasible region இஸ் அன்பவுண்டட். இங்கே இது வந்து கரெக்டாக அன்பவுண்ட் பண்ண முடியாது. 160 இஸ் அ மினிமம் வேல்யூ. இப்போ இங்கே எனக்கு கிடைச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா feasible வேல்யூன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 160. ஸோ we will have a graph value similar to that. அது மாதிரி ஒரு சிமிலர் ஈக்குவேஷன் நான் எடுத்து இந்த இன்இக்வாலிட்டி 60x + 80y is less than 160 or 3x + 4y is greater than or equal to 8. இந்த கண்டிஷன் தான் வந்து ஒரு feasible ரீஜனாக எனக்கு கிடைக்குது அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்இக்வாலிட்டி 60x + 80y is less than is the feasible region has no common points with it. ஸோ த மினிமம் காஸ்ட் இஸ் 160 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதோட பாயிண்ட்ஸை ஒன்றி நான் எடுத்து நான் வந்து ஃபீஸபிள் ரீஜனில் சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷனாக நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பாரு. ஏன் இதை சூஸ் பண்ணுறோம், இசட்டோட வேல்யூ எப்படி நான் கண்டுபிடிக்கிறோம், அந்த கண்டிஷன் எதுக்கு செக் பண்ணுறோன்றது அப்போ தான் உனக்கு நல்லா புரியும்.